நாம் எல்லா விஷயத்துலேயும் சார் உள்ளது உள்ளபடி உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நாம் செயல்பட்டால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. எந்த விஷயமா இருக்கட்டும் அந்த உண்மையை உணரணும். இதில் வந்து யாராவது வந்து கச்சா எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஏன்னா இது அந்த மாதிரி பாறை கிடையாது. தங்கம் வைரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கூட நம்பலாம். ஏன்னா அதுக்கேற்ற பாறை தான். அலுமினியம் இரும்பு கூட கிடைக்கும். இங்கே வந்து கச்சா எண்ணெய் கிடைக்கும், நிலக்கரி கிடைக்கும்னு சொன்னால் நாங்கள் ஜியாலஜிஸ்ட்டை நம்ப மாட்டோம். ஏன்னா இது பாறை அமைப்பு எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிலத்தடி நீர் வளம் அதை கண்டுபிடிக்கிறது தான் உலகத்திலே மிக கஷ்டமான விஷயம். ஏன்னா அது எங்கேயாவது ஒரு பாறை வெடிப்பு, பிளவு, பெரும் பிளவு, சிதைவுன்னா இப்போ மேலே அது சிதைஞ்சு போயிருக்கு இல்லையா, மாங்கொட்டை பாறைன்னு சொல்லுது. ஆமாம், அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் மழை பெய்கிற தண்ணி. அங்கே போய் தேங்கியிருக்கும். நாம் இப்படி முழுக்க எல்லா இடமே இப்படி பூசிட்டுன்னு வைங்களேன், மழை நீர் வெளியே தான் போகும், எங்கேயாவது பூமிக்குள்ளே போகாது. ஸோ நமக்கு எப்படி போர்வெல் போட்டு உறிஞ்சி எடுக்க நமக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி கட்டாயம் இருக்குது, கடமை. பூமிக்குள்ள மழை நீரை உள் செலுத்தணும். அதாவது இன்ஃபில்ட்ரேட் பண்ணதுக்கு, அந்த ரீசார்ஜிங் ஆகிறதுக்கு நம்ம வழிமுறைகளை உண்டாக்கி விடணும். அங்கே கொஞ்சம் இடம் கேப் விட்ருக்கீங்க, அது ஓகே. அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது. போட்டு வச்சுருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். சரி, அதனால் பெய்யும் இடத்துலையே மழை நீர் சேமிக்கப்படணும். அதாவது ரொம்ப பெரிய மழையாக வந்துன்னா தான் இப்படி வெளியே போகும். ஆமாம், அப்படியே இப்போ நான் என் வீட்டிலன்னா இந்த மாதிரி சுலபம் இருக்காது. இது அந்த ரோட்டு மட்டத்தை விட இங்கே தளத்தை வந்து பள்ளமாக வச்சுருப்பேன். அதுக்கு பெரிய ஒரு இடம் பின்னாடி போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, கடந்த ஆண்டு அவ்வளோ மழை பெஞ்சது இல்லையா, எங்கேயுமே ஸ்டாக்னேஷன் கிடையாது. வீட்டில் உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீடு இடத்துல நீங்கள் எங்கே போர் போட்டாலும் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி பாறை அமைப்பு உள் வாங்கிக்கிடும். சில இடங்களில் நீங்கள் மழைநீர் அமைப்பு, மழைநீர் சேகரிப்பு அமைப்பு போட்டாலுமே அது உள் வாங்காது. காரணம் 10 அடி 15 20 அடிக்கெல்லாம் கடின பாறைன்னு வைங்களேன், அது உள் வாங்காது. அப்படி தண்ணி மிதந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் போட்டு பிரயோஜனம் கிடையாது. எங்கே பூமி மழை நீரை உள் வாங்குதோ அங்கே அதிகமான போர்வெல் போட்டால் தண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். எங்கே தண்ணி உள் போகாதோ அங்கே போர் போட்டால் தண்ணி வராது. அது சிம்பிள். எல்லா இடத்துலையும் நீங்கள் கட்டாயம் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அமைக்கணும்னு சொல்கிறது தப்பு. இப்போ நம்ம வண்ணாரப்பேட்டை கொக்கரகுளம் ஏரியாவில் அமைக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா 20 அடிக்கெல்லாம் 30 அடிக்கெல்லாம் கருங்கல் பாறை. நம்ம வண்ணாரப்பேட்டை கொக்கரகுளம் தாமிரபரணி யாரும் ஓடிட்டே தானே இருக்குது. தாமிரபரணி ஆற்றுக்குள்ளேயே ஆற்றுக்குள்ளே 20 அடி கேசிமீப் இறக்கிட்டு போர் போடுங்க, ஒரு சொட்டு தண்ணி வராது. சர்க்கியூட் ஹவுஸு அங்கே பக்கத்தில் போத்தீஸ் வீடு, இவங்க வீடெலாம் இருக்கு இல்லையா, 25-30 அடிக்கெல்லாம் கருங்கல் பாறை. தாமிரபரணி தண்ணி அவ்வளோ வருஷம் முழுக்க ஓடிட்டு தானே இருக்குது. ஆனால் தண்ணி வராது போர் போட்டால். 30 அடிக்கெல்லாம் கசிக்கக்கூடிய தண்ணி தான். அந்த ரிவர் மட்டத்துக்கு தண்ணி கிடைக்கும், அதுக்கெல்லாம் வராது. ஸோ ஒரு ஏரியாவில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அமைக்கிறதுக்கும் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு தான் அமைக்கணும். அதை வச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த ஸ்கேன் வந்து 13 மீட்ரு சார். இதில் 1 மீட்ரு போல் கட் ஆகும் இந்த நான் நிற்கிற சைடு. அதனால் அங்கே பார்க்கும்போது இங்கே மாற்றி வச்சுருவோம், அந்த டிவைஸை மாற்றி வச்சிடலாம். ஆழம் வந்து நம்ம 200 மீட்டர் ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஏரியாவில் நம்ம இபி ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, அதில் தென்கிழக்கு மூலையில் போர் போட்டிருப்பேன் அவங்க ஆஃபீஸுக்காக. அந்த சாரம் ஒன்று தான் இங்கே போயிட்டே இருக்கும் கிழக்க பார்த்து. அது நிறைய தண்ணி வரும் அதில். இந்த பின்னேட்டில் நல்ல தண்ணி, அங்கே நல்ல தண்ணி இல்லை எனக்கு. அதாவது என்ன பண்ணாருன்னா கட்டுறதுக்குனால அது ஈசானம்லங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே போட்டிருக்கீங்க. கான்ட்ராக்டர் ஈஸ்வரன் கூப்பிட்டு வந்தேன். உங்களுக்கு ஈஸ்வரன் தெரியுமா? நான் ஒரு அதாவது எம்பிபிஎஸ் டாக்டர் எதுக்கு ஒரு மந்திரவாதியை தெரிஞ்சு வச்சுக்கணும்? அது இல்லை, ஒருவேளை யாராவது சொல்லி அதை பார்த்து கேள்விப்பட்டிருந்து. நான் அந்த சைடே போக மாட்டேன் சார். அந்த மூட நம்பிக்கை பக்கத்துலேயே நான் போகிறதே கிடையாது. எனக்கு வந்து மெய் உணர்வு காணுதல் எல்லா விஷயத்துலையும். நான் அந்த உண்மையை தேடி போகிறதில்ல. நான் தவறு பண்ணலாம் என்னுடைய உடல்நிலை சூழ்நிலை காரணமாக. என் நோக்கம் வந்து உள்ளது உள்ளபடி உணர்வு தான் எல்லா விஷயத்துலையும். இது
கிழக்கு பக்கம் வீட்டுக்கு பின்புறம் 2வது ஸ்கேனு. அதே 13 மீட்டர் லென்த்து 300 மீட்டர் ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப சுமாரான இடம். அதில் தான் போர்வெல் இருக்குது, அது தண்ணி தொட்டி. போர்வெல் எவ்வளோ சார் ஆழம்? 150 அடி. 150 அடி ஆழம் மட்டும் போட்டுக்கோங்க. கேசிங் பைப் எத்தனை அடியாக இருக்குங்க? கேசிங் பைப் அவுட்ரு பைப்பு எத்தனை அடியாக இருக்குது? 20 அடி தானே? ஓகே. இந்த ஏரியாவில் 400 அடிக்குள்ளே தண்ணி. ஒரு கார் டீலர் வீடு, அது சரியாக எங்கன்னு தெரியல எனக்கு. டாட்டா மோட்டார்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் டீலரு. எந்த டாட்டா மோட்டார்ஸ்னார், அவர் வீடு புதுசாக கட்டும்போது பார்த்து கொடுத்தேன். அது வேறு மெத்தடு, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே. இடம் நல்ல பெரிய இடம் கிடந்துச்சு, கம்பி அடித்து கரண்ட்டு கொடுத்து பார்த்தோம். அது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மெத்தடு. வீடு இருக்கிற இடத்துக்குள்ளே இது இந்த மாதிரி தான் பார்க்க முடியும், வேறு அதை அடித்து பார்க்க முடியாது. இது 2வது ஸ்கேனில் சார் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது வந்து கொஞ்சம் நல்ல சோர்ஸாக தெரியுது. அதை உறுதி பண்ணுறதுக்காக டிரான்ஸ்மிட்டர் கருவியை தெற்க மாற்றி இங்கே ரிசீவர் கருவியை வடக்க கொண்டு வந்துட்டேன். அந்த பாயிண்ட்டு வந்து உறுதி பண்ணுறதுக்காக இது 3வது ஸ்கேன் நடக்குது. ஏன்னா இங்கே வந்து வாட்டர் இது அண்டர் கிரவுண்டு வாட்டர் டேங்கு ஒன்று இருக்குது. இது போரு, இந்த இடம் தான் போரு, ஏற்கனவே உள்ள போரு. அங்கே ஒரு கழிவுநீர் தொட்டி ஒன்று இருக்குது. இந்த இம்பேக்ட்டு இதனுடைய பாதிப்பு எதுவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெரிஃபை பண்ணுறதுக்காக 3வது ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம். பொதுவாக வீட்டுக்குள்ளே ஸ்கேன் பண்ணுறது, ரெசிஸ்டிவிட்டி சர்வே பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டிய விஷயங்கள் தான். கண் தர அப்படிங்கும்போது நமக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 2வது ஸ்கேனில் உள்ள அடையாளம் இது, 3வது ஸ்கேன் அடையாளம் இந்த இடம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நீரோட்ட கொடிங்கிறது நார்த்து 75 டிகிரி ஈஸ்ட்டுங்கிறத வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை உறுதி பண்ணுது. இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டர் கருவியை இங்கே மாற்றி வச்சு தான் பார்த்தேன். இது டிரான்ஸ்மிட்டர் கருவி வேறு அங்கே இருந்துச்சு. இப்போ 2 கரெக்டாக மேட்ச் ஆகுது. நீரோட்ட கொடி, இதே நீரோட்ட கொடியில் 2 போர்வெல் அங்கேயும் ஓடிக்கிட்டுருக்கு, இங்கேயும் ஓடுது. இது வந்து அந்த இபி சப்ஸ்டேஷனில் நான் தென்கிழக்கு மூலையில் ஒரு போர் கொடுத்தேன், அதே சரம் மாதிரி தோணுது. இது கண்டிப்பாக சீனிக்கல் பாறை வர வாய்ப்புள்ள இடம். ஆழமாக போர் போடலாம், 500 அடினாலும் போடலாம். இப்போ தான் நான் முழு நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு.